அங்கம்மாள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன். அண்ட் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கா கீதா கைலாஷம், சரண் சக்தி, தென்றல், பரணி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு முகமது மன்சூர். அண்ட் அங்கம்மாள் படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பவளம் டாக்டர் ஆகிட்டு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது தன்னுடைய காதலுக்கு அவங்க பெண் வீட்டில் இருந்து சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறாரு. பெண் வீட்டில் இருந்து பவளம் வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. அப்படி வரும்பொழுது தன்னுடைய அம்மா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பிஹேவியர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவளம் ஆசைப்படுறாரு. அதுக்காக அங்கம்மாளை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாரு. அந்த மாற்றம் நடக்குதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதை. 90களில் வந்து நடக்கிற மாதிரி கதை வந்து இருக்குது. அங்கம்மாளை சுற்றி தான் கதை வந்து மையம் கொண்டு இருக்குது. அங்கம்மாள் அப்படின்றவங்க யார், அவங்க எப்படி வந்து நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஒன்று ஒன்றா வந்து விளக்குறாங்க. அது ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் நம்மளை அந்த கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த 90களில் இருந்த மொத்தமே விஷுவலைஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விஷுவலாக அதை பார்க்கும்பொழுது நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக வந்து இருக்குது. அது டயலாக்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்டர்ஸோடைய ஆக்டிங் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், கிட்டத்தட்ட நம்மளை ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சு இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியே இருக்குது. அண்ட் தென் ஒரு அதாவது ஒரு டாக்டர் பையன் அவங்க அம்மாவை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாரு டாக்டர். ஸோ அதுக்கான அந்த முயற்சி அது அவங்கள எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது, அது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப நெருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தியாக அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. செகண்ட் ஆஃப் ரொம்பவே விறுவிறுப்பாக வந்து போகுது. ஒட்டுமொத்தமாகவே விஷுவல்லையும் டயலாக்லையும் நம்மளை வந்து கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். மியூசிக் பின்னணியில் ஒரு சில சாங்ஸ் அப்படி நம்மளை வந்து இந்த வைப்புக்குள்ளே கொண்டு போகுது. அந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப லைவ்லியாக, அதுவும் ஒரு 90ல் ஒரு கிராமத்தை ரொம்ப நெருக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரேஷன் மாதிரி தான் வந்து எனக்கு படம் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. மேபி சினிமா லவர்ஸ்க்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படம் பார்த்து முடிச்சப்புறமா கண்டிப்பாக கிராம பகுதியில் வளர்ந்த இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கம்மாள் மாதிரி ஏதோ ஒரு அம்மா வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து எப்படி வந்து நம்மளை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இப்படி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு நினைவை வந்து கொண்டு வரும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அங்கம்மாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.